பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது நாளை புனித பௌர்ணமி. அந்த பௌர்ணமியை முன்னிட்டு முதல் நாளே நாங்கள் அந்த பௌர்ணமிக்குரிய எல்லா ஆயத்தங்களும் செய்து மனதாலேயும் உடலாலேயும் மற்ற யாகங்கள் யக்ஷங்கள் செய்வதற்காக சகல எல்லாத்தையும் செய்து தயார் பண்ணுற ஒரு நாள், முக்கியமான ஒரு நாள். அதாவது நாளை நடக்க போகும் மகா யாகத்தில் பங்கு பெற்ற பெரும் பாக்கியம் வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவர்கள் வானரையும் தெய்வத்துள் வைக்கப்படுறோம்னு சொல்லி நாங்கள் தெய்வத்தை சார்ந்து வாழும்போது வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் சொல்வார்கள். ஏன்னு சொன்னால் வானுரையும் தெய்வம்தான் எங்களுக்கு நாங்கள் எல்லாரும் இங்கே ஏதோ ஒரு விதத்தில் கடமையாற்ற வந்திருக்கோம். ஏதோ நம்ம எல்லாம் வெளிநாட்டுக்கு வேலை செய்ய போகிற மாதிரி இங்கே எல்லோரும் பாருங்கள், ஒவ்வொரு கடமை அவங்களுக்கு தனித்தனி ஆத்மாக்கள், ஒவ்வொரு ஆக்களும் தனித்தனி பாருங்க வேலைகள். உங்களை மாதிரி நான் இருக்கையில, நாங்கள் மாதிரி உங்களை மாதிரி நான் இருக்கையில, நீங்கள் என்ன மாதிரி இருக்கையில, அதே மாதிரி தனித்தனி ஆத்மாக்கள் எல்லாரும் கடமையாற்ற வந்திருக்கோம். இன்றைக்கு கடமையாற்ற முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கோம். கடவுளே இதுக்கு வழி இல்லையா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏங்கி தவிக்கும் போது ஒரு குரு வருவார். அந்த குரு மூலம் இந்த கடமையை செய்ய விடாமல் எங்களுக்குள்ள தடுத்திருக்கிற அந்த கர்ம வினை என்ன, அந்த பாவம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த குரு வழியில் போகிறோன்னே அந்த குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லைன்னு சொல்வார்கள். அந்த குருவிட்ட நாங்கள் போகக்குள்ள அந்த குரு பாருங்க எங்களுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு உபதேசம் பண்ணி அந்த உபதேசம் கேட்டு அப்படி நாங்கள் போகும்போது எங்களுக்கு விடாமல், எங்களுக்கு கடமையாற்ற விடாமல், உலகத்தில் வாழ விடாமல் இருக்கிற இந்த கஷ்டங்கள் இப்போ நீங்கள் எல்லாம் வரும்போது எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் பாருங்கள் ஒரு கடமையாற்ற முடியாமல் ஒரு பிரச்சனையாக துன்பங்களாக வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து பாருங்கள் விண்ணை சார்ந்து வாழ்கிறது. மண்ணை விண்ணை சார்ந்து வாழ்கிறன்னு சொன்னால் அகம் சார்ந்து வாழ்கிறது. நம்மளுக்குள்ள இருக்கிறவர் விண்ணிலிருந்து வந்ததாக நாங்கள் அந்த மண்ணில் வாழ முடியாமல் இருந்த கர்ம வினைகளை விண்ணிலிருந்து வந்த நாங்கள் பகுத்தறியும் மூலம் அந்த விண்ணிலிருந்து வந்து ஏன் நாங்கள் கடமையாற்ற முடியாத இந்த கர்ம வினைகளை என்னென்னு சொன்னால் உலகத்தில் ஆசை பற்று பாசங்கள் மூலம் நாங்கள் இங்கே கர்மாக்கள் செய்யிட்டோம். அந்த கர்மாக்கள் கூடி வரும்போது எங்களுக்கு கடமையாற்ற முடியாது, நித்திர வராது, நோய் துன்பம் வறுமை சாக்காடெல்லாம் வந்து எங்களை ஒரு துன்பத்துக்கு உண்டாகும் போது நாங்கள் ஒரு குருக்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சி அந்த வழியில் போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய இடத்துல போது அங்கே எல்லாரும் எங்களை காட்டித் தருவார்கள். யாகங்கள் யக்ஷங்கள் தியான யவங்கள் இப்படியான விஷயங்களில் நாங்கள் பங்கு பெற்றி வரும்போது உலகத்தில் பாருங்கள் எங்கேயும் கிடைக்க முடியாத ஒரு மாபெரும் சக்தி எங்களுக்குள்ள இருக்குது. அந்த சக்தியை வெளிப்படைய செய்கிறதுக்கு உயர்பேரின்பமாக இறை இன்பத்தை தொட்டு அனுபவக்கூடிய அந்த மகா சக்தியை ஒரு குரு மூலம்தான் நமக்கு தொட்டு காட்டலாம். குரு தொட்டு காட்டாதவற்றை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லி அந்த குரு வந்து நம்மளுக்கு கிடைக்கிற பெரிய அதிக வாய்ப்பு என்னன்னு சொன்னால் அந்த குரு நம்மளுக்கு கிடைச்சது என்று சொன்னால் அது நமக்கு சரியான பல புறவைகளில் செய்த கர்மவினையால் ஒரு சரியான குரு நமக்கு சற்குரு கிடைச்ச உடனே எங்களுடைய கர்மாக்கள் எல்லாம் அவர்கிட்ட போன உடனே அவர் சொல்கிற உபதேசங்கள் கேட்டு போகும்போது உங்களுடைய கர்மாக்கள் மேலே மேலே கரையில் என்று சொன்னால் அவர் தான் எங்களுக்கு சரியான குரு, அவர் தான் எங்களுக்கு வழிகாட்ட வந்த கடவுள் என்று சொன்ன கடவுள் என்றால் நம்ம கடந்து போய் உள்ளுக்குள்ளே கடக்க முடியாமல் இருக்கிற கர்மாக்களை கடக்க வச்சு எங்களை ஒரு கரை சேர்க்கிறதுக்கு வழிகாட்டுற அந்த குரு அவர் தான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அவர்கிட்ட போகும்போது எங்களுக்கு இருக்கிற எல்லா துன்பங்களும் போய் அமைதி ஏற்படும் போது இவர் தான் அப்படின்னு சொல்லி எங்களோட மனம் எங்களோட உடல் பாருங்கள் எங்களை காட்டித்தரும். அப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த மகா யாகத்தில் நாளை பங்கு பெற்ற போகிறோம். ஏன்னு சொன்னால் ஒரு காலத்தில் பாருங்கள் கோவாவில் யாகங்கள் செய்து கொண்டிருந்தவங்க ஒரு பிராமண
யாகங்கள் அப்படி செய்து கொண்டிருக்கும் போது அந்த யாகத்தில் சக்தி பாருங்க, அந்த வீட்டில் பறவை இருக்கும்போது அங்கே ஒரு ரசாயன கசிவு ஏற்பட்டது. அந்த ரசாயன கசிவு ஏற்படும் போது அந்த ஊரில் நீங்கள் எல்லாரும் செத்துட்டாங்க. ஆனால் அந்த யாகத்தில் ஈடுபட்ட அவங்க மட்டும்தான் உயிரோடு இருந்தார்கள் என்று சொன்னால், அந்த யாகம் செய்யும் போது அந்த யாகத்தினுடைய மூலிகைகள் அந்த யாக மந்திர சக்திகள் ஜப சக்தியிலிருந்து தெய்வ சக்தி, எல்லா சக்திகளும் மனசக்தி எல்லாம் சேர்ந்து பாருங்கள், அவங்களுக்கு அந்த நச்சுத்தன்மையை இல்லாமாக்கி அவங்கள மட்டும்தான் காப்பாற்றுறேன். மற்றவர்களெல்லாம் உலகத்து பக்கம் சார்ந்திருந்ததால் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், அவர்களெல்லாம் அந்த ரசாயனம் அந்த கசுவால் அந்த ஊரெல்லாம் அப்படி இறந்து விட்டார்கள் என்றால், ஒரு சமீபத்தில் ஒரு பத்திரிகையெல்லாம் கோவாவில், அங்கே டெல்லி கோவாவில் இப்படி ஒரு நடந்துன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முதல் பேப்பர்லாம் பெரிய இதாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த அந்த மகா யாகத்தில் நாளைக்கு பங்கு வைக்கும் போது எங்களை தெரியாமலே நாங்கள் செய்த கர்ம வினைகள், நாங்கள் செய்த பாவ வினைகள், இப்படி யாகங்கள் அடிக்கடி நாங்கள் பங்கு வைக்கும் போது எங்களுக்கு மனம் விடாது. ஏன்னு சொன்னால் உடல் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லும். ஏன்னு சொன்னால் நாங்கள் பல உறவுகளில் செய்த கர்ம வினைகள் அதில் இருக்கத்தால் அவர் விடமாட்டார் போகிறதுக்கு. ஆனால் இருந்தாலும் நாங்கள் யாகத்தில் பாருங்கள் சாதனை பண்ணி பயிற்சி பண்ணி உபதேசம் கேட்டு இந்த யாகத்தில் பங்கு பெற்றும் போது எங்களை தெரியாமலே இறைவனுடைய அருளங்களுக்குள்ள நிரம்பி இப்படி கோவாவில் அவர்களை காப்பாற்றின மாதிரி எங்களையும் காப்பாற்றும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகா சக்தி படைச்ச ஒரு மாபெரும் மகா யாகத்தில் நாளை பங்கு பெற்ற போகிறோம். நாங்கள் 3 மாதத்துக்கு முதல் பாருங்கள் இந்த மகா யாகத்தில் செய்து நம்ம இப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வர முடியாததுனால 3 மாதத்துக்கு பிறகு நாங்கள் இந்த மகா யாகம் செய்கிறோம். அதில் பங்கு பெற்றுவது பெரும் பாக்கியம். என்றால் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் சொல்வார்கள். வையத்துள் பாருங்கள் தெய்வத்தை சார்ந்து வாழும்போது வானுரையும் தெய்வத்துள் நாங்கள் நிச்சயம் போகலாம். வானுரையும் தெய்வத்தோடு நாங்கள் தொடர்பு கொண்டு இருக்கும்போது எங்களோட கர்மவினைகளை அகன்று வாழ்க்கையில் எல்லாம் பெற்று சிறப்பாக வாழக்கூடிய தன்மை நம்மளுக்கு உண்டாகும். ஏனென்றால் ரிஷி மார்க்கம் குருமார்க்கம் வழியில் மட்டும்தான் இந்த பாவத்திலிருந்து கடக்க முடியும். என்னன்னு சொன்னால் உங்களுக்கு உணர்வு ரீதியாக நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கன்னா இங்கே வரும்போது நாங்கள் எல்லாம் ஒரு துன்பம் நாங்கள் என்னை உட்பட எல்லோரும் அப்படி வரும்போது ஒரு குரு வழியில் போய் இப்படி யாகங்கள் யக்ஷங்கள் தியான யோகங்கள் காலையில் எழுப்பி தியானம் பண்ணுறோம் 4 மணிக்கு காயத்ரி மந்திரம் சொல்லி இப்படி வரும்போது எங்களுக்கு தெரியாமலே பாவங்கள் அகன்று இன்றைக்கு நாங்கள் ஒரு மாதிரி வாழ்க்கையில் வாழக்கூடிய அளவுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கிறது காரணம் நாங்கள் செய்த தியானங்களும் பிரார்த்தனைகளும். நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த உலகத்தில் சில பேர் பாருங்கள் அன்பாக இருக்கிறாங்க. ஆனால் அன்பு இருக்கிற இடத்துல பாருங்கள் சில பேருக்கு சக்தி இல்லை. அப்போ இந்த சக்தி இல்லாமல் இருக்கும்போது என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும்போது அன்பு இருக்கக்குள்ள என்ன செய்வாங்க, எல்லாரோடையும் நல்லா பழகுவாங்க, எல்லாரோடையும் அன்பு காட்டுவாங்க. எல்லாம் செய்யும்போது அவர்களை இவங்க ஏமாத்துற அளவுக்கு பாருங்கள் பழகி அவங்க பாருங்கள் அதில் இருந்து வெளியே வரையிறாத அளவுக்கு துக்கம் வரும். அப்போ அன்பு இருக்கி அவங்களுக்கு சக்தி இல்லை. அந்த துக்கத்திலேருந்து அந்த அவங்களுக்கு பாருங்கள் அவங்களோட அந்த ஏமாற்றத்திலிருந்து வெளியே வாரத்துக்கு, அந்த துக்கத்திலிருந்து வெளியே வாரத்துக்கு அவங்களுக்கு அந்த சக்தி காணாது. ஆனால் சில பேருக்கு பாருங்கள் சக்தி இருக்கி ஆனால் அன்பு இல்லை. அன்பு இல்லாதனால சக்தி இருக்கி அன்பு இல்லாதனால அவர்கள் பாருங்கள் தீய வழிக்கு போய் உலகத்தில் அடிக்கிற வேலையை செய்தார்கள். அப்போ அன்பும் சக்தியும் ஒன்று சேரும்போது உலகத்தில் ஒரு மாபெரும் பாருங்கள் ஒரு உண்மையை மாபெரும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். அப்போ அன்பும் சக்தியும் ஒன்று சேரும் போது சங்காரம் புத்தியாக நாங்கள் சிவமாகிறோம். இப்போ பாருங்கள் சித்தர்கள் எல்லாம் அன்பும் சக்தியும் ஒன்று சேரும் போது அவர்கள் பாருங்கள் அவருடைய பாவங்களை கரைச்சி வெளியிலிருந்து வாரவர்கள் எல்லாம் அவர்களை தேடி வராங்க. சித்தர்களை தேடி வரும்போது அவர்கள் கிட்ட போன உடனே அந்த பாவங்கள் சங்காரம் பண்ணப்படுதுன்னா அவங்க சிவமாகிறார். அதாவது அன்பு என்று சொன்னால் சிவம், சக்தி என்று சொன்னால் ஆதிசக்தி. இது ரெண்டும் சேரும் போது பாருங்கள் சிவமாகிறோம். அந்த சிவம் சங்காரம் ஊற்றி எங்களுடைய பாவங்களை கரைச்சி சங்காரம் பண்ணுறார். இப்படி முதல் எங்கட பாவம் தான் கரைப்பார். நீங்கள் தியானம் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்குள்ள பாருங்கள் அன்பும் வரும் சக்தியும் சேரும்போது உங்களுக்குள்ள நீங்கள் பாவத்தை சங்காரம் பண்ணி அதுக்கு பிறகு பாருங்கள் வெளியில் நீங்கள் வாழக்கூடிய அளவுக்கு வெளியில் யாரை நீங்கள் பார்த்தாலும் அந்த பார்வை ஒரு அருள் பார்வையாக இருக்கும்.
அந்த அருள் அவங்களுக்கு பட்டு உங்களைப் போல் அவர்களும் பாவத்துக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும் என்று சொன்னால் உங்களுக்கிட்ட வரும்போதே அவர்களுக்கு ஒரு மனதில் ஒரு மாற்றம் ஏற்படும். என்றால் நல்லவர்களுக்கிட்ட போகும்போது மனதில் ஒரு மாற்றம் வரும். எங்கெல்லாம் நாங்கள் பாருங்கள் போகிறோமோ அங்கெல்லாம் பாருங்கள் இருக்கிற எண்ணங்கள் எங்களுக்கு பதியும். நாங்கள் சில வீடுகளுக்கு போகிறோன்னே பிடிக்காது, சில இடங்களுக்கு போகிறோன்னே நம்மளுக்கு பிடிக்கும். ஆனால் கோயில்கள் இப்படி ஆசிரமங்களுக்கு போகிறோன்னே பாருங்கள் எங்களுக்கு அப்படியே ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படும். அதனால தான் நல்லாரை காண்பது நன்று, நல்லார் சொல் கேட்பது நன்று, நல்லாரை நினைப்பது நன்று, பாருங்கள் நல்லார் உபதேசம் கேட்பது நன்று. நல்லார்களோடு நம்ம சேர்ந்து பழகும் போது நாங்கள் அவர்கள் மாதிரி நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு முதலாளியோடு நாங்கள் பழகும் போது அந்த முதலாளி பாருங்கள் சொல்கிற வேலையை அப்படியே செய்து வந்தவுடனே அவர் நல்லாள்னு சொன்னால் அந்த நல்ல தன்மைகளுக்கு பட்டு நாங்களும் பெருசாகிடுவோம். இப்போ நீங்கள் நான் வரும்போது பாருங்கள் கஷ்டமாக வந்தீங்க, ஒரு நல்ல ஆளோட பழகும் போது இப்போ நாங்கள் நல்லா நீங்கள் தானே நல்லா யோசிச்சு பாருங்கள். எங்களுக்கு வேலை கிடைக்குது, ப்ரொமோஷன் கிடைக்குது, சம்பளம் கிடைக்குது, எங்கள் குடும்பத்தில் எல்லாம் பாருங்கள் நல்லா இருக்கும், பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்காங்க, எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஆட்களுக்கும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் நடக்கும். நம்ம அதெல்லாம் கேட்கல, எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கல. நாங்கள் தவம் பண்ணி கொண்டு போகல, கடவுளுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம காலையில் மாலை பாருங்கள் பூர்ணமான சரணாகதி அடைஞ்சி அவரை பாருங்கள் தினமும் விடாமல் நாங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் சக்தி ஒன்று உண்டாகக்கூடிய ஒரு மகாயாகத்தில் நாங்கள் பங்கு பெற்ற போகிறீங்க. இதில் பங்கு பெற்றும் போது விடாமல் பாருங்கள் நீங்கள் ஒவ்வொரு யாகங்களையும் நிச்சயம் நாங்கள் பங்கு பெற்று போனால் நிச்சயம் நீங்கள் எந்த நோய் வந்தாலும் என்ன செய்தாலும் நிச்சயம் உங்களை திடீரென காப்பாற்றப்படுவீர்கள். ஏனென்றால் விண் சக்தியும் மண் சக்தியும் சேர்ந்தால் இந்த உடல் மண் சக்தி மண் பாருங்கள் இங்கே தான் பாருங்கள் என்ன இறந்து போகிறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த விண்ணும் மண்ணும் பாருங்கள் விண்ணோட மண் ஒட்டுனா அப்படி இந்த மண். அப்போ இந்த மண்ணாலான உடம்புலை பாருங்கள் நாங்கள் மண்ணுக்கு போடாமல் விண்ணோடு சேரும் போது இந்த மண்ணாலான உடம்புக்கும் பாருங்கள் வாழ்க்கையில் மதிப்பாக வாழக்கூடிய ஒரு நோய் நொடி துன்பங்கள்லாம் வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழி கிடைக்கும். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்க, சந்தோஷம். தாய் கருவில் இருந்த சுவாசத்தின் அளவை மறந்தாயதனால்தான் நோய் வருதே. இடகளை திங்களை சுழுமோனி ரகசியம் அடி முதல் முடிவரை வாசியின் அற்புதம் மனமது மோனத்தில் நிலை தரும் பரசுகம் மனிதனை கடவுளாய் மாற்றிடும் பெரும் தவம் வாழும் சித்தர்கள் நாளும்